அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின் நாம் மீண்டும் இந்த காணொளி வழங்குகிறோம். நமது மனித வாழ்க்கையில் உடலில் நோயும் உள்ளத்தில் அறியாமையும் இந்த உலகியல் வாழ்க்கையில் வறுமையும் இல்லாமல் இருந்தால் மிக ஆனந்தமான ஒன்றாக இருக்கும். ஆனால் பலருக்கு அப்படி வாய்ப்பதில்லை. உடல் பெரும்பாலானவர்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளமோ மிக மோசமான ஆரோக்கிய குறைவான சூழலில் எப்பொழுதுமே கவலையை தன்னகத்தே வைத்திருக்கும். அதை போன்றே உலகியல் வாழ்க்கையும் போதும் என்ற மனம் இராத வரையில் நமக்கு தொடர்ந்து அந்த தேவைகளும் வருத்தத்தையே தரும். உடல் நோய் வந்தால் எப்படியாவது சரி பண்ணி விடலாம். ஆனால் உள்ளத்தில் நோய் இருந்தால் இறைவன் தான் சரி பண்ண வேண்டும். ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமே என்கிறார் தாய்மானவர். ஏன் இந்த உள்ளம் சோர்வுபடுகிறது என்றால் மிக முக்கியமானது முதல் நோய் உடல் நோய். இந்த உடல் நோய் இருப்பவர்கள் கண்டிப்பாக கவலைப்பட்டு தான் தீர்வார்கள். ஏனென்றால் அந்த உடல் கொடுக்கும் வேதனை வலி. அடுத்து இந்த உலகியல் வாழ்க்கையில் வறுமை, சரியாக உணவு இருக்காது, அல்லது மருத்துவ தேவைக்கு செலவுக்கு காசு இருக்காது, அதை போன்றே வாழ்வதற்கு சரியான முறையில் கட்டிடம் இருக்காது. இந்த கவலை இருக்கும். ஆனால் உள்ளமே எடுத்துக்கொள்ளும் கவலையில் மிக மோசமான கவலை என்னவென்றால் தேவையற்ற நிலையில் மற்றவர்கள் நம்மை இப்படி புறக்கணிக்கிறார்களே, இதுதான் தேவையற்ற கவலை. இந்த கவலையில்தான் கிட்டத்தட்ட 90% மக்கள் போக்குகிறார்கள் காலத்தை. ஏனென்றால் அவர்களுடைய உடல் நோய் இருக்காது. அவர்களுடைய இந்த உலகியல் வாழ்க்கை கூட வறுமையில் இல்லாமல் இருக்கலாம். புறக்கணிப்பை அவர்கள் நினைப்பதால் தான் வாழ்க்கை மிக மோசமான நிலையில் பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம். இரு உறவுகள் எப்படி ஏற்படுகின்றன? இரத்த பந்தங்கள் மூலமாக, அம்மா அப்பா இவர்கள் மூலமாக பிறக்கக்கூடிய பந்தங்கள். அடுத்து இவர்கள் மூலமாக வரக்கூடிய அடுத்த தலைமுறை பந்தங்கள், அல்லது குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய திருமண பந்தங்கள். இப்படித்தான் உறவுகள். இந்த வகையில் மிக மிக நெருக்கமான உலகில் உறவு எது என்றால் வாழ்க்கை துணை. இந்த வாழ்க்கை துணை சரியாக அமைந்துவிட்டால் வாழ்வு ஏறத்தாழ 50% மகிழ்ச்சியாகவே இருக்கலாம். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக பலருக்கு இல்லை. காரணம், புரிதல் இல்லை. புரிதல் என்பது எங்கே வரும் என்றால் ஒரு நபருடைய தேவை எது தேவையில்லை என்பதை உணர்ந்தாலே போதும். எது கொடுத்தாலும் ஒருவரை திருப்திப்படுத்த முடியாது என்பவர்கள் நாம் எப்பொழுதும் எதுவும் கொடுத்தும் திருப்திப்படுத்த முடியாது. அது அவர்களுடைய பிறவி குணம். அந்த திருப்திப்படுத்தாத மனிதர்களை, திருப்தி அடையாத மனிதர்களை திருப்திப்படுத்த முனையக்கூடாது. அதன்தான் மிகப்பெரிய பிரச்சனையே வரும். எந்த மனிதர்களை நாம் திருப்திப்படுத்த முடியவில்லையோ அவர்கள் நிச்சயமாக கவலை நமக்கு தருவார்கள். அவர்களிடமிருந்து விலகிக் கொள்வதே நல்லது. அதை போன்றே நட்பும் கூட. நாம் தேவையற்ற முறையில் ஒரு நட்பை நமக்கு வேண்டும் என்பதற்காக அவர்களை வழியே சென்று உபசரிப்பது, அவர்களுக்கு வழியே சென்று கவனிப்பது, ஆனால் நமது தேவையில் அவர்கள் எந்த விதத்திலும் உதவாமல் இருப்பது. இதனால் தான் பலர் கவலையில் ஆழ்கிறார்கள். எனவே சுற்றமும் நட்பும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் கூறுகிறார். பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதலும் சுற்றத்தார் கண்ணே உள. அதாவது வறுமையான ஒரு சூழலில் கூட நல்ல உறவினர்கள், அவர் கெட்டுப்போயிருந்தாலும் தன்னுடைய உறவு என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைவார்கள். அவர்களை எல்லா விஷயத்திலும் புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த தன்மை உறவுகளுக்கு மட்டுமே ஒன்று என்கிறார். அதே நேரத்தில் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று நட்பினுடைய ஆழத்தை பற்றி கூறுகிறார். எப்பொழுது கஷ்டம் என்று வருகிறதோ தங்களால் முடிந்த சிறு உதவியை செய்தால் கூட அந்த நட்பின் சிறப்பு வெளிப்படுகிறது என்கிறார். அந்த வகையில் உண்மையான நட்பையும் சுற்றத்தையும் நாம் வறுமையில் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் கஷ்டப்படும் காலங்களில் யார் நமக்கு உதவுகிறார்களோ அவர்கள் நல்ல சுற்றம், அவர்கள் நல்ல நட்பு. மற்றவர்கள் அனைத்தும் ஏதோ நம்மிடம் எதிர்பார்த்து தான் வருகிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு தீர்ந்தவுடன் விலகி சென்று விடுவார்கள். இதற்காக நாம் அதிகமாக மனதை போட்டு வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த வாழ்வு என்பது மிக மிக சந்தோஷமாக அமைய வேண்டியது. பலருக்கு அந்த இயல்பான சந்தோஷம் இறைவன் கொடுத்தே இருக்கிறான். ஆனால் அறியாமை காரணமாக நாம் அதை தொலைத்து விடுகிறோம். எனவே அதை தொலைக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்ல நட்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும்.
நல்ல உறவுகளை பேணி காக்க வேண்டும். இதை முறையாக செய்தாலே போதும். எந்த நட்பு உயர்ந்த நட்பு, எந்த சுற்றம் உயர்ந்த சுற்றம் என்றால், எதிர்பார்ப்பு இல்லாத, நம்மிடம் எதையும் எதிர்பார்க்காத ஒரு நட்பு உயர்ந்த நட்பு. அதை போன்றே நம்மிடம் எதையும் எதிர்பார்க்காத உற்றார் உறவினர்கள் நல்லவர்கள். தாய் தந்தையாக இருந்தாலும் கூட நம்மிடம் ஏதோ எதிர்பார்க்கிறார்கள் என்றால் நல்லதல்ல. பெரும்பாலான தாய் தந்தையர் இன்று புறக்கணிக்கப்படுவதனுடைய மூல காரணமாக அமைவதே எதிர்பார்ப்பு. குழந்தைகளை அப்படி வளர்த்து விட வேண்டும், இப்படி வளர்த்து விட வேண்டும். இதெல்லாம் தேவையற்றது. குழந்தைகள் இயல்பான முறையில் வளரட்டும். அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், ஒரு தூய அறிவு பெற்ற நிலையில், தூய அறிவு என்பது ஒழுக்கம் பெறலாத நிலை. இதையே வள்ளுவர் கூறுகிறார், சில இடத்து செலவிடா தீதொரியின் நன்றின்பால் உய்ப்புதறிவு. அதாவது உண்மையான அறிவு என்பது தன் விருப்பம் போல் மனதை செல்ல விடாமல் நல்ல விஷயங்களில் மனதை தூய்த்து அதன் வழி நடப்பது என்கிறார். அந்த வகையில் இன்றைய குழந்தைகள் பெரும்பாலும் அந்த வழியில் நடப்பதை உறுதி செய்தாலே போதும், பெற்றோர்களுடைய கடமை முடிந்தது. ஆனால் பெற்றோர்களோ தேவையற்ற முறையில் 1000 கலை என்ற பெயரில் ஒரு பள்ளி விட்டு வீட்டுக்கு வந்த குழந்தை மீது அத்தனை பாரம். உடனடியாக நடன வகுப்புக்கு போ, டியூஷன் போ. சாதாரண 1ஆம் கிளாஸிலிருந்து நான் நன்றாக கவனித்தவரை 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு கூட 3 மணி நேரம் தேவையற்றது. அந்த குழந்தைகள் மிக மிக பண்பாக வளர வேண்டும் என்றால், அறிவோடு வளர வேண்டுமானால் அவர்களை முதலில் சுதந்திரமாக உழவ வேண்டும். அந்த சுதந்திரம்தான் அவர்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கும். இப்பொழுது நீங்கள் கைது செய்தால், அவர்களுடைய நேரத்தை எல்லாம் அவர்களை அனுபவிக்க விடாமல் கெடுத்தால் நிச்சயமாக அவர்களும் கெட்டுப்போவார்கள். அதே நேரத்தில் குழந்தைகளை சுதந்திரமாக விடுவது என்பது மொபைலை கையில் கொடுத்து அவர்கள் விருப்பம் போல் விடுவதல்ல. அவர்கள் ஒரு விளையாடுவதற்கு, அவர்கள் உடல் ரீதியாக விளையாடுவதற்கு, உள்ள ரீதியாக மகிழ்ச்சியுடன் அவர்களை சார்ந்த குழந்தைகளுடன் சேர்ந்து கூடி பேசி அளவலாவி சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் வாய்ப்பு அளித்தல் வேண்டும். இந்த வாய்ப்பை நாம் கொடுக்க மறந்தோமானால் நிச்சயமாக இந்த முதியோர் ஆசிரமங்களும் பெற்றோரை பேணாத ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக கூடிக்கொண்டே போகும். எந்த குழந்தைகள் எல்லாம் குழந்தையாக இருக்கும்போது அதிகமான அளவுக்கு சந்தோஷமாக வாழ்ந்தார்களோ அவர்களே பின் நாட்களில் தாய் தந்தையரை கவனித்து வருகின்றனர். ஆனால் தாய் தந்தையர் அதிகமான அளவில் தங்களுடைய விருப்பங்களை குழந்தைகள் மேல் போட்டு அவர்களை ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒரு நல்ல பதவியிலோ அல்லது பொருளாதார ரீதியிலோ மேம்பட செய்தால் பின் நாட்களில் இந்த தாய் தந்தையர் நிச்சயமாக கஷ்டப்படுவர். ஏனென்றால் இவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றிவிட்டனர். ஆனால் இவர்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ, இந்த குழந்தைகள் நல்ல நிலைக்கு வந்தால், பொருளாதார ரீதியில் நல்ல நிலைக்கு வந்தால் அல்லது ஒரு நல்ல பதவியில் வந்தால் நம்மை கவனிப்பார்கள் என்று நினைக்கிறார்களே, அது தவறாக போகும். ஏனென்றால் எதிர்பார்ப்பு அங்கு நிறைவேறாது. அதை போன்றே குழந்தைகளும் கூட பெற்றோர்களிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்க, பெற்றோர்கள் என்பவர்கள் நம்மை பெற்றார்கள், அதற்காக நம்மை வளர்க்கிறார்கள். நம்முடைய கடமை அவர்களை பின்னாட்களில் பராமரிப்பது. அந்த வகையில் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர, பெற்றோர்களிடமிருந்து இவ்வளவு பணம் எனக்கு தேவை, நம்மை பெற்றதனால் அவர்கள் கொடுக்க கடமைப்படுகிறார்கள், இப்படியெல்லாம் நினைக்காமல் இருந்தாலே இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எதிர்பார்ப்பு ஒன்றுதான் அத்தனை பிரச்சனைகளின் காரணம். அதே நேரத்தில் எதிர்பார்ப்பு என்பது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் இங்கு தொந்தரவே இல்லை. ஆசிரியர் மாணவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அலுவலகத்தில் பணிபுரியும் இடத்திலும் சரி, எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு குறைக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு சந்தோஷமான சூழல் அங்கு விளங்கும். அதே நேரத்தில் எதிர்பார்ப்பு கூட கூட சந்தோஷமான சூழல் அங்கிருந்து விலகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே சுற்றத்தை அல்லது நட்பை பேணுவதில் மிக முக்கியமான ஒன்று எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவுவது. அவர்களிடம் இவ்வளவுதான் உதவ முடியும் என்பதை சரியாக எடுத்து சொல்லிவிட வேண்டியது. இதை ஏற்றுக்கொள்பவர்களை ஏற்றுக்கொள்வோம், ஏற்றுக்கொள்ளாதவர்களை விலக்கி வைப்போம். இதை தெரிந்தால் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக ஆனந்தமாக அமையும் என்பதில் வேறு கருத்துக்களுக்கு இடமில்லை. எனவே அன்பு சொந்தங்களை, இந்த உண்மையை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துங்கள். இறைவன் அனைவருக்கும் துணை இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.